சூர்யா, மகா 2 பேருமே சேர்ந்து தூங்கிட்டு இருக்காங்க. அப்ப திடீர்னு நைட்டு கரண்ட் போகுது. அப்படியே சூர்யா எழுந்துக்கிறாரு. சரி ஜெனரேட்டர் தான் ஆன் பண்ணலாம். அவங்களுக்கு ஃபோன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எட்டி அப்படியே ஃபோன் எடுக்க போறாரு. அதுக்குள்ள தெரியாம அப்படியே மகா மேல விழுந்துட்டாரு. மகா எழுந்து கத்துறாங்க. "எதுக்காக நீங்க என் மேல விழுந்தீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு. நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா சொல்றாரு. "நீங்க தானே எனக்கு தெரியும். ஏன் எனக்கு முத்தம் கொடுத்தீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு மகா கேட்குறாங்க. "நான் அதெல்லாம் இல்ல. தெரியாம அப்படி எட்டுனேன். உன் மேல பட்டுடுச்சு." அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா சொல்றாரு. "என்ன எல்லாம் வேணும்னு தானே பண்ணீங்க? அப்படியே பிளான் பண்ணி தானே பண்ணீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு மகா சொல்றாங்க. "ஆமா, இதுக்கெல்லாம் பிளான் வேற பண்றாங்களா? கரண்ட் போயிடுச்சு. அதனால ஃபோன் பண்ணி ஜெனரேட்டர் ஆன் பண்றதுக்காக நான் ஃபோன் எடுத்தேன்." அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா சொல்றாரு. "சரி, சரி. நீ எதையாவது கற்பனை பண்ணிட்டு இருக்காத. நான் போய் தூங்குறேன்." அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா தூங்க போயிட்டாரு. அப்படியே மகா பயங்கரமா சந்தோஷத்தோட அப்படியே பார்த்து சிரிச்சுட்டே இருக்காங்க. "என்னைக்கா இருந்தாலும் கண்டிப்பா உங்க மனசுல நான் தான் இருக்கேன். என்ன நீங்க ஏத்துப்பீங்க." அப்படின்னு மகா சொல்றாங்க. அதுக்கு சூர்யா சொல்றாரு, "நீ மைண்ட் வாய்ஸ்ன்னு நெனச்சு வெளிய பேசிட்டு இருக்க. எனக்கு கிளியரா கேட்குது. ஓவர் நைட்ல நான்லாம் மாறவே மாட்டேன்." அப்படின்னு சூர்யா சொல்றாரு. "பார்க்கலாம், பார்க்கலாம்." அப்படின்னு சொல்லிட்டு மகா நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. பயங்கரமா டென்ஷனோட இருக்காரு கௌதம். அப்படியே போறாரு. "உனக்கு இப்ப எப்படி இருக்கு? வயிறுலாம் ஏதாவது வலிக்குதா என்ன?" அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா கிட்ட கேட்குறாரு. "என்ன எப்ப பார்த்தாலும் வயிறு வலிக்குதா, வயிறு வலிக்குதான்னு கேட்டுட்டு இருக்கீங்க. உங்களுக்கு என்னதான் பிரச்சனை?" அப்படின்னு "ஏன் எனக்கு வயிறு வலிக்கணுமா என்ன?" அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா கேட்குறாங்க. "இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் வந்து பார்த்துக்கிறேன் உன்ன பத்திரமா." அப்படின்னு சொல்றாரு. "ஓ! அப்படியா? சரி, சரி." அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அப்படியே ஃபீல் பண்ணிட்டு அப்படியே பார்க்குறாங்க ஐஸ்வர்யா. என்ன உள்ள பேசிட்டு இருக்காங்க? இவ்ளோ நேரம் ஆகுது. அவளுக்கு வயிறும் வலிக்கல, ஒண்ணுமே ஆகல. நல்லா தான் இருக்கா. சரி போயிட்டு என்ன பேசிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு, அவங்க வீட்டோட அந்த கதவாண்ட அப்படியே நின்னு கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோடீஸ்வரி அப்படியே ஒட்டு கேட்டுட்டு இருக்காங்க. என்ன சரியாவே கேட்கலையே அவங்க பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அப்படியே கிட்ட காத வச்சு கேட்டுட்டு இருக்காங்க. ஏதோ கோடீஸ்வரி பார்த்துட்டாங்க. பார்த்துட்டு அப்படியே என்ன பண்ணிட்டு இருக்காங்க இவங்க? அதுவும் ஒட்டு கேட்டுட்டு இருக்காங்க. அசிங்கமாவே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிட்ட வராங்க. ஆனா அத சித்ராதேவி கவனிக்கவே இல்ல. இங்க நின்னு கேட்டா உங்களுக்கு சரியா கேட்காது. நீங்க இன்னும் கொஞ்சம் உள்ள போங்க. உள்ள போனீங்கன்னா டைரக்ட்டா நல்லா கேட்கலாம் அப்படின்னு கோடீஸ்வரி சொல்றாங்க. ஆமா, ஆமா. நீ சொல்றதும் கரெக்ட் தான் அப்படின்னு திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தா கோடீஸ்வரி. ஐயோ! அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுறாங்க சித்ராதேவி. என்ன என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இங்க? கதவாண்ட நின்னு என்ன பேசுறாங்கன்னு ஒட்டு கேட்டுட்டு இருக்கீங்களா? இதெல்லாம் நல்ல பழக்கமா? புருஷன் பொண்டாட்டி உள்ள இருக்காங்க. என்ன வேலை பார்த்துட்டு இருக்கீங்க? அப்படின்னு சொல்லிட்டு சித்ராதேவி பயங்கரமா கோடீஸ்வரி திட்டுறாங்க. இல்ல, இல்ல. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் சும்மா தான் வந்தேன். நான் ஒண்ணும் சும்மா தான் பார்த்தேன். நான் அந்த மாரி ஆள்லாம் இல்ல." அப்படின்னு சொல்லிட்டு சித்ராதேவி அப்படியே போறாங்க. என்ன பிறவியோ இது இது எங்கேருந்து தான் வந்ததோ தெரியல. என் பொண்ணோட வாழ்க்கைய கெடுக்கிறதுக்குன்னே சுத்திட்டுருக்கு. அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா ஒரு மாரி திட்டிட்டே போறாங்க கோடீஸ்வரி. அப்ப யோசிச்சுட்டே இருக்காங்க. என்ன என்ன ஆயிருக்கும்? ஏன் இன்னும் வந்து குழந்தை கலையவே இல்ல? அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யோசிச்சுட்டே போறாங்க சித்ராதேவி. சரி டாக்டருக்கு ஃபோன் பண்ணி கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டருக்கு ஃபோன் பண்றாங்க. "நீங்க மருந்து குடுத்தத நாங்க குடுத்தோம். ஆனா குழந்தை கலையவே இல்ல. நல்லா தான் இருக்கா." அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் கிட்ட சொல்றாங்க சித்ராதேவி. அதுக்கு டாக்டர் சொல்றாங்க, "நீங்க சொல்றத பார்த்தா டவுட்டா இருக்கு. சரி நீங்க அவங்களோட ரிப்போர்ட் எல்லாம் எடுத்து எனக்கு அனுப்பி விடுங்க. நான் பார்க்குறேன். பார்த்துட்டு இது வந்தாலும் உங்களுக்கு சொல்றேன்." அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்றாங்க. சரி என்ன பண்ணலாம்? அப்ப கரெக்ட்டா கௌதம் வராரு. "இங்க பாரு, அவன் மேல எனக்கு ஒரு டவுட்டாவே இருக்கு. நீ என்ன பண்ற? ரிப்போர்ட்ட வந்து டாக்டர் அனுப்பிவிட சொல்றாங்க. அதனால நான் ரிப்போர்ட் எடுக்கணும். நீ வந்து ஐஸ்வர்யா அப்படியே வராளா இல்லையான்னு பார்த்துக்கோ. அங்க தான் எங்கேயோ கீழ போயிருக்கா." அப்படின்னு சொல்லிட்டு சித்ராதேவி சொல்றாங்க. "சரிம்மா நான் பார்த்துக்கிறேன். நீ போய் ரிப்போர்ட் எடு போ." அப்படின்னு சொல்றாரு. அதே மாரி போயிட்டு சித்ராதேவி எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி ஐஸ்வர்யாவோட ரிப்போர்ட் எல்லாமே எடுத்துக்கிறாங்க. ஐஸ்வர்யா கீழ நின்னுட்டுருக்காங்க. அப்போ மகா பார்க்குறாங்க. "என்னக்கா ஏதோ ப்ளவுஸ் கிழிஞ்சிருக்கு. எப்படி தெரியாம போட்டுட்டியா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "ஆமா, ஆமா. நான் பார்க்காம போட்டுட்ருக்கேன். சரி நான் போய் மேல மாத்திட்டு வரேன்." அப்படின்னு சொல்லிட்டு மேல வராங்க. அதுக்குள்ள கரெக்ட்டா அவங்க எல்லாமே ரிப்போர்ட் எல்லாமே சித்ராதேவி எடுத்துட்டாங்க. எடுத்துட்டு வேகமா அப்படி தள்ளி வராங்க. ஐஸ்வர்யா உள்ள போறாங்க.